பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி வேஸ்ட் லேண்ட். இதை எழுதினவங்க டிஎஸ் எலியட். இது டிஎஸ் எலியட்டோட ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதோட லென்த் இதை வந்து 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, ஓவராலாக 433 லைன்ஸ் இருக்குது. ஸோ தட் இதை 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் நிறையா ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாக எழுதியிருப்பாங்க. பீப்புள் எந்த அளவுக்கு மாடர்னிட்டியை நோக்கி ஓடும்போது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை மறந்து இருக்கிறாங்க, எப்படி ஒரு டெட்லி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே அழகாக இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. 1921 இதை எழுதியிருக்கிறாங்க. அப்போ வந்து இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். ஃபேமிலி, இவருக்கும் ஃபிசிக்கலாக நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கும். இவரோட ஒய்ஃப் வந்து மென்டலி ரொம்ப சிக்காக இருந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்த டைமில் தான் இதை எழுதியிருக்கிறாரு. தென் 1922 இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீரியல், ஒரு மேகசின் மாதிரி தான் இது பப்ளிஷ் ஆகிட்டு இருந்திருக்கு. த கிரைட்டீரியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேகசினில் பப்ளிஷ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் எஸ்ரா பவுண்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க கிட்ட இதை ஒரு புக்காக நான் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறமா ஒரிஜினலி அவங்க எழுதின லென்த் இதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சு. எஸ்ரா பவுண்ட் இதில் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் அப்புறம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நியர்லி ஹாஃப் ஆஃப் த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து அவங்க கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை விட டபுள் லென்த்தில் தான் டிஎஸ் எலியட் வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகேவா, ஸோ அவங்க அவ்வளோத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அது எண்ட் ஆகிற அந்த டைம். ஸோ ஒரு வார் முடியுது அப்படின்னா அதோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கும். நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி அவங்க ரொம்பவே டவுனாக இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கண்டிஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக எழுதியிருப்பாங்க. ஸோ சம்மரி பார்த்துடலாம். போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏப்ரல் மந்த் அப்படின்றது கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹோலியான ஒரு மந்த் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா. ஜீசஸோட அந்த க்ரூசிஃபிகேஷன், அந்த ஒரு 40 days எல்லாருமே ஃபாஸ்டிங் இருந்து எந்த தப்புமே பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான டேஸாக அதை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கிறிஸ்டியன்ஸுமே நினைப்பாங்க இல்லையா. பட் அந்த ஒரு ஹோலியான மந்த்தை க்ரூயலஸ்ட் மந்த்துன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயே தெரியுது இல்லையா அவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு, அந்த ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு எவ்வளோ அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்றத. ஸோ இதில் வேஸ்ட் லேண்ட் அந்த பீப்புளை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. வேஸ்ட் லேண்ட் அப்படின்றது அந்த வாரில் அதனால இம்பேக்ட் ஆன பீப்புள், ஸ்பிரிச்சுவலி ரொம்ப பேக்வேர்டாக இருக்கக்கூடிய அந்த பீப்புள், அவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த லேண்டை தான் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ரூயலான ஏப்ரல் மந்தில் வந்துட்டு வின்டர் முடிஞ்சு போய் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. லிலக் அப்படின்ற அந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் வந்து அப்போ தான் பூக்க ஆரம்பிக்கும். அந்த டெட் லேண்டில் எல்லாமே அந்த ஃப்ளார்ஸ் வந்து பிளாசம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது அவங்களுக்கு பிடிக்கல. இவ்வளோ நாளும் எல்லாரும் வின்டர் சீசனால் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக எந்த ஒர்க்கும் பண்ணாமல் ரொம்ப லேசியாக அவங்களோட நாட்கள் கழிஞ்சிட்டு இருந்திருக்கும். இப்போது ஸ்ப்ரிங் சீசன் வந்ததும் அவங்க ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்றப்போ அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் சீசனில் மெமரி அப்படின்றது பாஸ்ட்டில் தான் நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். அதே மாதிரி டிசையர் அப்படின்றது ஃபியூச்சரில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசைப்படுற விஷயங்களை டிசையர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த போத் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இந்த ஸ்ப்ரிங் சீசனில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே ரொம்ப லைவ்லியாக இருக்கிறதுனால, எல்லா இமோஷன்ஸும் ஒன்றா கிடைக்கிறதுனால, எல்லாரும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மந்தாக அது இருக்கிறதுனாலேயே அந்த வேஸ்ட்லேண்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இந்த மந்த்தை பிடிக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாளும் டல்லாக இருந்த அந்த ஸ்னோவால் கவராக இருந்த எர்த் எல்லாமே, அந்த ரூட்ஸ் எல்லாமே இப்போ அந்த ரெயின் வாட்டர் படும்போது அதுக்குள்ளே ஒரு வார்ம் ஃபீல் கொடுக்குது. அது வந்து எல்லாமே க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அந்த ட்ரையாக இருந்த லேண்ட் எல்லாமே இப்போ வெட்டாக ஆரம்பிக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் கிடைக்கும் போது இந்த வேஸ்ட் லேண்டில் இருக்கிற பீப்புளுக்கு அது பிடிக்காது. இதில் நார்மலாக இவங்க கொடுக்குறது எல்லாமே, ஒரு லைஃப் கிடைக்குது அப்படின்றது சொல்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவலி ஒரு பர்சன் வந்து கடவுள்கிட்ட போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க வந்து அதிலேருந்து ஓடணும்னு தான் நினைப்பாங்க. கடவுள்கிட்ட போகிற அந்த ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்க வேண்டான்னு நினைப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் எப்போவுமே அவங்க தூரமாக போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே இருக்கிற அந்த கிளைமேட் பிடிக்கல, அவங்களுக்கு சம்மர் சீசன் சுத்தமாக பிடிக்கல, இங்கே நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஸோ தட் இந்த சம்மர் சீசன் வந்தாலே அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாரும் சவுத்தை நோக்கி போயிடுவாங்க. ஸோ ஜெர்மனிக்கு போயிடுவாங்க. அங்கேயுமே இப்போ ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ மழைக்காக ஒரு மரத்துக்கடியில் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ மழை நின்னதுக்கு அப்புறமா சன்ஷைன் எல்லாம் வந்துடுச்சு. இப்போது சன்லைட் வந்ததுக்கு அப்புறமா அவங்க அங்கே இருக்கிற ஒரு பார்க்கு, ஒரு காஃப் கார்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பார்க் போகிறாங்க. அங்கே போய் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டு காஃபி ட்ரிங்க் பண்ணுறாங்க, நிறையா பேசுகிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. மாடர்ன் வேர்ல்டை நோக்கி போகணும் அப்படின்ற பேரில் அவங்களோட ட்ரெடிஷனை அவங்க மறந்துட்டுருக்குறாங்க. ஸோ அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. அப்போது ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் ரஷ்யனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வந்து ஜெர்மனியில் உள்ள ஒரு பர்சன் தான், என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து
ஆக்சுவல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் பேசுகிற மாதிரி ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒவ்வொருத்தரும் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் அவங்க வந்து அவங்களோட கசின் வீட்டில் இருந்ததாகவும் அங்கே இருக்கும்போது ஸ்லைட், அதாவது டாக்ஸ் வந்து ஓட்டிட்டு போகிற மாதிரி ஸ்னோ ஏரியாஸ்லாம் ஒரு வெஹிக்கிள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வண்டியில தான் அங்கிள் எங்களை கூட்டிகிட்டு போவார் எங்களோட சைல்ட்ஹுட் டேஸில். அப்போ எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஸோ அங்கிள் வந்து மேரி நீ என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ நானும் அவங்கள டைட்டாக பிடிச்சிப்பேன். அந்த மவுண்டெயின்லேருந்து நாங்கள் கீழே இறங்கி வருவோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு சைல்ட்ஹுட் டேஸ் இருந்துச்சு. அது ஜெர்மனியில் தான் இருந்துச்சு. ஸோ நான் ரஷ்யன் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வின்டர் டைமில் வந்துட்டு அவங்களோட பிளேஸில் இருக்கிறாங்க. சம்மர் வந்துடுச்சு, ஸ்ப்ரிங் வந்துடுச்சு அப்படின்னா சவுத் சைடை நோக்கி வந்துடுறாங்க. அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ரொட்டீன் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டோனி ரப்பிஷ், எல்லா இடமுமே ரொம்பவே ராக்ஸால் நிறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து எந்த விதமான பிரான்ச்சஸ், எந்த விதமான பிளான்ட்டுமே அங்கே க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக ராக்ஸ் இருக்கிறதுனால அங்கே ரூட் போகிறதுக்கு வழியே இல்லை. அதனால் அந்த இடத்துல எந்த ஒரு பிளான்ட்டுமே முளைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸையும் சொல்லுது. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், அவங்க கடவுளை யோசிக்கிறதுக்காகவோ அவர்கிட்ட போகிறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அவங்க கம்ப்ளீட்டாக அந்த மாடர்னிட்டியை வந்து அவங்களுக்குள்ள அவங்க ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ யார் அதில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற விதை போட்டாலும் அது முளைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் எதுவுமே அதை பற்றி சொல்ல முடியாது. அது எல்லாமே ஒரு ப்ரோக்கன் இமேஜஸ் மாதிரி. ஒரு ஸ்டாச்சுவை வந்து உடச்சி போட்டால் அது எப்படி ஷேப்லெஸ்ஸாக மீனிங்லெஸ்ஸாக இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த இடம் எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் எவ்ரிவேர் சன் பீட்ஸ், ரொம்பவே பயங்கரமாக அங்கே வெயில் அடிக்குது. அங்கே இருக்கிற டெத் ட்ரீஸ் கூட எந்த ஷெல்டரும் கொடுக்க மாட்டேக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. டெட்லி ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் எந்தவித ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது ஒரு யூஸ்லெஸ் ட்ரீ மாதிரி தான் அங்கே இருக்கிற எல்லா ட்ரீஸுமே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பீப்புளோட ஹார்ட், பீப்புளோட வே ஆஃப் திங்கிங் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. கடவுள்கிட்ட அவங்க 1% கூட வரணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. தென் கிரிக்கெட் ஆல்சோ டோன்ட் கிவ் ரிலீஃப். அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக கிரிக்கெட் அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த இடத்துல வந்துட்டு நோ சவுண்ட் ஆஃப் வாட்டர். இப்போ வந்து அங்கே நிறைய ராக்ஸ் இருக்குது, அந்த வழியாக தண்ணி போகுது அப்படின்னா அந்த ராக்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அந்த தண்ணி போகிற சத்தம்லாம் கேட்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த சத்தமுமே கேட்கல. ஸோ அந்த இடமே லைவ்லியாக இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, ஓகே, இவ்வளோ சன்னியான அந்த டேயாக இருக்குதே, ஸோ நமக்கு வந்து எங்கேயாவது நிழல் தர்ற மாதிரி ஒரு இடம் இருந்தால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ரெட் ராக், இதில் ரெட் ராக் அப்படின்றது என்னென்னா சர்ச். மோஸ்ட்லி ஏன்ஷியன் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா சர்ச் எல்லாமே ரெட் கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரெட் ராக் அப்படின்றது சர்ச். அந்த சர்ச் மட்டும்தான் அங்கே இருக்குது. அதை பார்த்த உடனே சரி அங்கே போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ கம் அண்ட் சிட் இன் த ரெட் ராக், ஐ வில் ஷோ யூ த டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்தீங்க, கடவுளை தேடி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து டைரக்ட் மீனிங் எதுலேயுமே ரிலீஜியஸ் பேஸ்டில் பேசியிருக்க மாட்டாங்க. இன்டைரக்ட் மீனிங்கில் தான் டிஎஸ் எலியட் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அவங்க என்ன டிஃப்ரென்ஸை காமிக்கிறாங்க அப்படின்னா, யுவர் ஷேடோ அட் மார்னிங் பிஹைண்ட் யூ. நம்ம காலையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஷேடோ நமக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா? ஈவினிங் டைமில் அதே ஷேடோ நம்மளை மீட் பண்ணுற மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ், ஷேடோஸே அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸை காட்டுது. ஸோ நம்ம வந்து எப்போ கடவுள்கிட்ட போகிறோமோ அப்போது நமக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ், நம்மளோட செல்ஃப் க்ரோத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் டஸ்ட், இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ நிறைய பிளட் ஷெட்ஸ் இருந்திருக்கும், ஃபுல்லாக டஸ்ட் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே மென்னோட லைஃப், அவங்களோட லைஃப் அப்படி தான் இருக்கும். ஹேண்ட் ஃபுல் ஆஃப் டஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் தான் மேன் வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கான். அவன் லவ்வை விட நிறைய லஸ்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஹயசிந்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ளார் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஃப்ளாரை கொடுத்ததுனாலேயே அந்த ஒரு நேம் ஹயசிந்த் கேர்ள் அப்படின்னு கூட எனக்கு ஒரு நேம் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த ஒரு கார்டனில் வந்து அவங்களோட பார்ட்னரோட அவங்க போகும்போது அந்த கண்டிஷனை சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வெளியே வரும்போது என்னோட ஆர்ம்ஸ் ஃபுல் ஆஃப் அந்த ஃப்ளார் வந்து நான் கேரி பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோட ஹேர் வந்து ரொம்ப வெட்டாக இருக்கும், என்னால் பேசக்கூட முடியாது, என்னோட ஐஸ் எல்லாம் ரொம்ப பிளர்ராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த பீரியடில் வாழ்ந்த மக்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருந்துச்சு, அவங்க லவ்வை விட லஸ்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, இது எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஷீ இஸ் லிவ் ஆர் டைட். அவளோட கண்டிஷனே தெரியல, அவங்க வாழ்கிறாங்களா இல்லை இறந்து போயிட்டாங்களா, உயிரோட தான் இருக்கிறாங்களான்னு தெரியாத அளவுக்கு என்னோட கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியல, ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தது, தேடிட்டு இருந்தது ஒரு லைட். அந்த லைட் எனக்குள்ளே வரணும், ஒரு சைலன்ஸ் வந்து எனக்குள்ளே வரணும், அதை மட்டும்தான் நான் தேடிட்டு இருந்தேன், மற்றபடி எல்லாமே எனக்கு மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் கொடுத்துருந்தது ஸ்பிரிச்சுவல் டெத். பீப்புள் வந்து எந்த அளவுக்கு அந்த மாடர்ன் வேர்ல்டை நோக்கி போயிட்டாங்க, அதனால அவங்க கடவுளை எப்படி மறந்துட்டாங்க அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் இது வரைக்கும் எந்த அளவுக்கு ஹியூமன் வந்து
லஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க லவ்வை விட அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லைஃப் ஆஃப் அ பர்சன், வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், மோஸ்ட்லி ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ் அந்த பீரியடில் என்ன மாதிரி இருந்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. மேடம் சாசஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் இருந்திருக்காங்க. ஓகேவா, அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்பவே சிவியரான ஒரு கோல்டு இருந்திருக்கு. அவங்கள விட வைஸ் விமன் வேறு யாருமே யூரோப்பில் இருந்ததில்லை. அந்தளவுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாக ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் அவங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வச்சுட்டு இப்போ வந்து நம்ம எப்படி இங்கே ஜோசியம் பார்ப்பாங்களோ அதே மாதிரி அவங்களுமே ஜோசியம் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதில் ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. அதில் ஏதாவது சாமி படம் ஏதாவது இருக்கும், அதை வச்சு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. நிறைய கார்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே நிறைய பேரோட பிக்ஸ் இருக்குது, அதை வச்சு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு கார்டில் என்ன பிக்சர் இருக்குது அப்படின்னா செயிலரோட பிக்சர் இருக்குது. ஓகேவா, அவரோட கண் பார்க்குறதுக்கு அப்படியே பேர்ல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா, அவர் இறந்து போயிருப்பாரு. ஸோ அவரோட பிக்சர் ஒன்று இருக்கும், அதை யாராவது எடுத்தாங்கன்னா அது ரிலேட்டடாக சொல்லுவாங்க. தென் பெலோடானா அப்படின்னு சொல்லப்பட்ட லேடி ஆஃப் ராக், அவங்கள லேடி ஆஃப் ராக்னு சொல்லுவாங்க, லேடி ஆஃப் சிச்சுவேஷனும் சொல்லுவாங்க. அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் லைக் விமன். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மென்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு மென்னோட மைண்ட் செட்டை ப்ராப்பராக ஸ்டடி பண்ண ஒரு விமன். ஸோ அந்த விமனோட பிக்சரும் அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த பிக்சர் யாராவது எடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டேவ்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ மூங்கில் வந்து 3 மூங்கில் கம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டு கிவ் சிம்பத்தி ஆர் கண்ட்ரோல், இந்த மாதிரியான விஷயங்களை அது வந்து சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வச்சு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீலோட பிக்சர் இருக்கும், சைக்கிள் வீல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீல் பிக்சர் இருக்கும். அது வந்து வாழ்க்கைன்றது ஒரு வட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஒன் ஐ மர்ச்சன்ட், ஒரே ஒரு ஐ இருக்கக்கூடிய ஒரு மர்ச்சன்ட், அவரோட ஒரு பேக்கப் ஸ்டோரியும் இவரோட அந்த நோட்ஸில் வந்து டிஎஸ் எலியட் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேவா, ஸோ அந்த பர்சனோட ஃபோட்டோ இருக்கும். தென் ஒரு பிளாங்க் கார்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வச்சுருப்பாங்க, பிளாங்க் கார்டு கூட இருக்கும். அதை வச்சு அதை யார் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்டோரி நரேட் பண்ணுவாங்க. ஓகேவா, இதில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா ஹேங்க்டு மேன், யார் ஹேங் பண்ணாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்டை. ஸோ அவரோட ஃபோட்டோ அங்கே மிஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதான் ஹியூமன் லைஃப். நிறைய விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அவங்க யாரை தேடணுமோ அவங்கள தேடலை, ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, இப்படி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஃபியர் டெத் பை வாட்டர். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, தண்ணியிலலாம் உங்களுக்கு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த பீப்புளை பற்றி அவங்க ப்ராப்பராக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இது வார் அப்போ தான் முடிஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் ஃபமைன், டெத், பிளட் ஷெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சிட்டியே ஒரு மாதிரி அன்ரியல் சிட்டி மாதிரி இருக்குது. வின்டர் டைமில் கூட எல்லா இடமும் ஃபாக், எல்லா இடத்துலையும் பனிமூட்டமாக இருக்குது, பட் ப்ரௌன் கலரில். ஸோ ஃபுல் ஆஃப் டஸ்ட். அது வந்து அந்த ஏரே ஃபுல்லாக பொல்யூட் ஆகி ரொம்பவே வேர்ஸ்டான கண்டிஷனில் அது அன்ரியல் சிட்டி மாதிரி இருக்குது. இமேஜின் பண்ண முடியாத ஒரு சிட்டி மாதிரி தான் அந்த பிளேஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓவர் க்ரௌடட், எங்கே பார்த்தாலும் அந்த லண்டன் பிரிட்ஜ் ஃபுல்லாகவே அவ்வளோ க்ரௌடு இருக்குது. பீப்புள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் டூ மெனி பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்களால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல, அவ்வளோ பீப்புள் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ கவுண்ட்லெஸ் பீப்புள் இறந்து போயிருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஹெவி ஹார்ட்டோட அவங்க ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஈச் அண்ட் எவ்ரி மேன் எல்லாருமே அவங்களோட தலையை குனிஞ்ச மாதிரி தான், அவங்க கண் வந்து அவங்க பாதத்தை பார்க்குற மாதிரி தான் நடந்து போயிட்டுருக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை. கடவுள் நம்ம கூட இருக்கும்போது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா, அது ஒரு பார். அந்த பார் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியம் வந்து இப்போ இல்லாததுனால எல்லாருமே அவங்களோட பாதத்தை பார்த்த மாதிரி தான் நடந்து போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஃப்ளோ, அந்த ஓவர் க்ரௌடு வந்து எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லா இடங்கள்லையுமே மக்களோட கூட்டம் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அவ்வளோ கூட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சர்ச், சென்ட் மேரிஸ் சர்ச்சோட ஒரு கிளாக் சவுண்டு வந்து எனக்கு கேட்குது. அது வந்து என்ன டைம் அப்படின்னா கரெக்டாக 9 o'clock வரும்போது, யூஸ்வலி சர்ச்லலாம் சில பேர் சாங்ஸ் போடுற மாதிரி, சில பேர் ஏதாவது கோட் சொல்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சர்ச்சில் கரெக்டாக அந்த 9 o'clock வந்ததும் அந்த சர்ச் பெல் வந்து ரிங் ஆகுது. அந்த சவுண்டு வந்து அந்த கூட்டத்துலேயும் எனக்கு கேட்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த டெத் சவுண்டு வந்துட்டு எதை எம்ஃபசைஸ் பண்ணுது அப்படின்னா மாடர்ன் லைஃப்.
பீப்புள் வந்துட்டு அந்த மாடர்ன் லைஃப்பை நோக்கி ரொம்ப ஓடிட்டே இருக்கும்போது கடவுள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு வார்னிங் மாதிரி வரும், நீ இவ்வளோ தூரம் என்னை விட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரியும். நம்மளோட லைஃப் மாடர்ன் லைஃப்பில் போகும்போது நிறைய அன்வான்ட் விஷயம் எல்லாமே நம்மளோட லைஃப்பில் ஆட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆட் ஆகும்போது கடவுள்கிட்ட இருந்து ஒரு வார்னிங் பெல் வர்ற மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர் வந்து ஒரு பர்சனை கூப்பிடுறாரு, ஸ்டேட்சன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவரை பார்த்த உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், மைலே அப்படின்ற இடத்துல வார் பீரியடில் லாஸ்ட் இயர் நம்ம ஒர்க் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சீடை பிளான் பண்ணீங்களே உங்களோட கார்டனில், அது வந்து இப்போ நல்லா வளர்ந்துருக்கா, பூவெல்லாம் பூத்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு இல்லை அது வந்து எதுவும் ஸ்னோவால் அடிச்சுட்டு போயிட்டா, அதோட இருந்த இடமே தெரியாமல் அது எல்லாம் காணாமல் போயிடுச்சா, வளர்ந்துருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து க்ராப்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ க்ராப்ஸ் அப்படின்றது டெட் பாடி இல்லையா? டெட் பாடியை புதைச்சிங்களே அங்கேருந்து பிளான்ட் வந்துச்சான்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஒரு பர்சன் வந்து கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட்டு அவங்க தூரமாக போயிட்டு ரொம்ப ட்ரையான ஒரு ஹியூமன் சோலாக இருக்கும்போது அகெயின் அதில் வந்து ரீஜென்ரேட் ஆகணும், அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் சோலாக மாறணும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அதில் ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருந்துச்சா, இல்லை அகெயின் நீங்கள் அதே லைஃபுக்குள்ளே போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தென் ஆல்வேஸ் கீப் யுவர் டாக் அவே. உங்களோட டாகை எப்போவுமே உங்களை விட்டு தூரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா டாக்ஸ் என்ன பண்ணும், அவங்க க்ளோஸான பர்சனாக இருந்தால் அதோட ஹேண்ட்ஸ் அதோட நெயில்ஸை வச்சு அவங்க இறந்து போயிட்டாங்கன்றது கூட புரியாமல் அந்த இடத்த தோண்டி அவங்கள வெளியே எடுத்துரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக என்றைக்கும் உங்களோட டாக்ஸை வந்து உங்களை விட்டு தூரமாக வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஒரு கோட், வி ஆல் ஆர் பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரியும், நமக்குள்ளே வந்துட்டு எந்த ஒரு சோல் எந்த ஒரு ஸ்பிரிட்டுமே இல்லை, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கியே போகலை, நம்ம எல்லாருமே ஒரு க்ராப்ஸ் மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லி முடிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்குறான். அந்த சேர் எப்படி இருக்குன்னா மேட் ஆஃப் க்ளோயிங் மார்பிள்ஸ், நிறைய விலையுயர்ந்த மார்பிள்ஸால் அது மேட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா அது க்ளோ ஆகிட்டு இருக்குது. தென் அங்கே இருக்கிற கிளாஸ் எல்லாமே நிறைய விண்டோஸ் இருக்குது, அதெல்லாம் கிளாஸால் கவர் ஆகிருக்கு. அந்த விண்டோஸோட கிளாஸ் எல்லாமே கிரேப் ஒயின், நிறைய திராட்சை கொடிகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அங்கங்கே இருக்கிற மாதிரி ரொம்பவே டெக்கரேட்டிவாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அங்கே இருக்கிற கிளாஸில் எல்லாமே கோல்டன் கியூபிடன், ஸோ அந்த தேவதைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கோல்டு கலரில் கோல்டன் தேவதைகள் மாதிரி அவங்க எல்லாருமே அந்த விண்டோஸில் எட்டி பார்க்குற மாதிரி அந்த பிக்சர்ஸ் எல்லாமே அங்கே வரையப்பட்டிருக்கு. இன்னொரு சைடில் இன்னொரு தேவதை அதோட விங்ஸை வச்சு அதோட கண்ணை க்ளோஸ் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் இருக்குது. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாமே அந்த கிளாஸில் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. தென் பிரான்ச்சஸ், 7 கேண்டில் ஸ்டாண்ட். இப்போது டிஸ்னி மூவிஸ்லலாம் பார்த்தோன்னா கேண்டில்ஸ் வைக்கிறதுக்கு ஒரே கேண்டில் தான் அதை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸில் நிறைய கேண்டில் இதில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான 7 கேண்டில்ஸ் வைக்கக்கூடிய ஒரு கேண்டில் அங்கே இருக்குது. தென் அதிலிருந்து வரக்கூடிய ஃப்ளேம்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது மூலமாக அதோட லைட் வந்து இன்னும் டபுள் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. எதுக்காக அந்த டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, டேபிளில் ஒரு சாட்டன் கிளாத், ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஜுவல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சாட்டன் கிளாத்ஸ், ரொம்பவே அப்படி பட்டு மாதிரி இருக்கக்கூடிய கிளாத்தில் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கிளாத் அங்கே விரிச்சிருக்கு. அதில் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் அங்கே விரிச்சு போட்டிருக்கு. ஸோ அந்த ஜுவல்ஸில் இருக்கிற அந்த பேர்ல்ஸாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம், அது மேலே அந்த லைட் படும்போது ஸோ டேபிளில் இருக்கிற அந்த ஜுவல்ஸ் எல்லாமே கிளிட்டர் ஆகுது, எவ்ரிவேர் அந்த லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அங்கே இருக்கிற சின்ன சின்ன பாட்டில் லைக் திங்ஸ், ஒரு பாட்டில் மாதிரி கிளாஸ் மாதிரிலாம் சில இது ஐவரி, யானையோட தந்தத்தை வச்சு செய்யப்பட்ட சில கிளாஸ் எல்லாம் இருக்குது. நிறைய கலர்ஃபுல் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே ஓப்பனாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த கிளாஸில் வந்துட்டு நிறைய பர்ஃப்யூம் வச்சுருக்காங்க, ஆர்டிஃபிஷியலாக செய்யப்பட்ட நிறைய பர்ஃப்யூம் இருக்குது. அது எல்லாமே ஓப்பனாக இருக்கிறதுனால ஜன்னல் வழியாக இருந்து வர்ற அந்த காற்று அந்த ஸ்மெல்லை அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்மெல்லாக இருக்குது. அந்த ஸ்மெல் அந்த ரூம் ஃபுல்லாக பரவி இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அந்த பர்ஃப்யூம் வந்து சாலிடாக, லிக்யூடாக, பவுடர் மாதிரி, இந்த மாதிரி வேரியஸ் டைப்பில் இருக்குது. அது எல்லாமே அந்த ஜன்னல்லேருந்து வரக்கூடிய ஃப்ரெஷ் ஏர்னால் அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த ஏர் வரும்போது அங்கே கேண்டில்ஸ் நிறையா இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளேம்ஸ் எல்லாமே நிறைய ஸ்மோக்கை வந்து எமிட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்மோக் எல்லாமே சீலிங்கில் நிறைய பேட்டர்ன் வச்சு ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸாக அதை கட்டியிருக்கிறாங்க. அந்த சீலிங்கை இந்த ஸ்மோக் போய் டச் பண்ணுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு கார்னரில் வந்துட்டு நிறையா வுட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. தென் ஒரு காப்பர் ராட் ஒன்று இருக்குது. எதுக்காக அப்படின்னா, அது வந்து சிம்னி மாதிரி ஃபயர் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அங்கே நிறைய கோல்டாக இருக்கிறதுனால ஃபயர் பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து அந்த வுட்ஸும்
காப்பர் ராடும் இருக்குது. அங்கே வந்து தீ பற்ற வச்சாங்க அப்படின்னா அந்த ஃப்ளேம்ஸ் வந்துட்டு பேர்ன் ஆகும்போது க்ரீன் அண்ட் ஆரஞ்சு கலர் ஃப்ளேம் தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு கலர் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த கலர்ஸ், அந்த ரூம் ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கலர்ஸ்னால அந்த ஃப்ளேம் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி வேறு கலரில் எரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே எவ்ரிவேர் எங்கே பார்த்தாலும் நிறைய கலர்ஃபுல்லான ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்குது, டெக்கரேட்டிவான ஐட்டம்ஸ் நிறையவே இருக்குது. விண்டோ ஸ்க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய கார்விங் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அந்த விண்டோவில் இருக்கிற அந்த ஜன்னலோட கதவு இருக்கும் இல்லையா, அதில் எல்லாமே நிறைய கார்விங் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. லைக் ஒரு டால்ஃபின், ஸ்வான், இது எல்லாமே ஸ்விம் பண்ணுற மாதிரி, ஒரு சேட் லைட்டில் ஸ்விம் பண்ணுற மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் எல்லாமே அங்கே கார்விங் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ரொம்பவே ஆர்டிஸ்டிக் ஒர்க் பண்ண ஒரு ரூம் மாதிரி அது இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு ஏன்ஷியன் டெக்கரேட்டிவ் லாங் கிளாத் ஒன்று அங்கே இருக்குது. ஓகேவா, ரொம்ப பழமையான ஒரு லாங் ஒரு அங்கி மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று அங்கே ஹேங் பண்ணியிருக்கிறாங்க. தென் அந்த விண்டோ ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, அதுலேயுமே ஒரு ஏன்ஷியன் பெயிண்டிங், சில்வன் சீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்டன் லைக் பிக்சர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஃபிலமல் லேடி அப்படின்றது யாருன்னா, இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்டோரி. இதில் என்ன நடந்திருக்குன்னா, ஃபிலமல் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு கிங், குவீன் அந்த மாதிரி ஃபேமிலி தான். ஓகேவா, ஸோ அந்த ஃபிலமலோட அக்காவை மேரேஜ் பண்ணது ஒரு கிங். ஒன்ஸ் ஃபிலமல் வந்து அவங்க அக்காவை பார்க்குறதுக்காக அந்த கிங்கோட கிங்டம்க்கு போயிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த கிங்க்கு வந்து எப்போவுமே அவரோட அந்த சிஸ்டர் இன் லா மேலே ஒரு கண்ணு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த டைம் அவங்க வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது நான் அவளை கொண்டு வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி போனவர் அவளை வழியில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரேப் பண்ணிடுறாரு. தென் அதுக்கப்புறமா அவளை அவங்க வீட்டில் கொண்டு விட்டால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டார், சுற்றி கடலால் சூழப்பட்ட ஒரு டாரில் கொண்டு போய் அவளை வச்சிருவாரு. அங்கே அவளுக்கு தேவையானது எல்லாமே அவர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்பாரு, அப்பப்போ போய் பார்த்துக்குவார். ஸோ அவளோட அப்பா வந்து அவள் அக்கா வீட்டில் இருக்கிறதாவும், அவங்க அக்கா வந்து அப்பா வீட்டில் இருக்கிறதாவும் நினச்சிப்பாங்க. ஸோ இவர் வந்து யாருக்கிட்டேயும் உண்மையே சொல்ல மாட்டார், இவளாலையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு பாயிண்டில் ஃபிலமல் என்ன கேட்குறா அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் கிளாத்தும் எம்ப்ராய்டரி போடுறதுக்கான இந்த த்ரெட்டும் தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே இவரும் வாங்கி கொடுக்குறாரு. தென் அவள் என்ன பண்ணுறான்னா, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவளோட அந்த எம்ப்ராய்டரியில் அந்த கிளாத்தில் ஃபுல்லாக அவள் தச்சிட்றா. இப்போது இதை இவன் கிட்ட கொடுத்து, இதை என்னோட சிஸ்டர் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்த உடனே அவனும் கொண்டு கொடுக்குறான். நான் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்றான். அவள் அதை பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது, அதில் இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே இருந்த உடனே இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சு இவங்க அப்பா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. பட் அங்கே அவங்க அப்பா வர்றதை பார்த்த உடனே அவளுக்கு வந்து ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. ஸோ கடலில் குதிச்சிட்றான். ஸோ அவள் கடலில் குதிச்சதை கடவுள் பார்த்ததும் அவளை வந்து ஒரு நைட்டிங்கல் பேர்டாக மாற்றிடுறாரு. அதே மாதிரி அந்த கிங் வந்து ஒரு ஈகிளாக மாறிடுறான். ஸோ இதனால தான் நைட்டிங்கல் பேர்ட் எப்போவுமே சேட் சாங்கே பாடிட்டுருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. தென் அதை வந்து யாராலையும் ஈஸியாக பார்க்க முடியாது, அதுக்குள்ளே ஒரு ஷேம்ஃபுல் ஃபீலிங் இருக்கிறதுனால அது எப்போவும் நைட் டைமில் தான் வரும், மரங்களுக்கு இடையில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லப்படுது. ஓகேவா, இந்த ஒரு ஸ்டோரி எதுக்காக அப்படின்னா, இந்த ஸ்டோரி எல்லாமே அங்கே பெயிண்டிங்காக இருக்குது. ஓகேவா, இந்த கம்ப்ளீட் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் அங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டோரிஸ் வந்து அங்கே ஃபேஷனபுளாக ரொம்பவே அழகாக எல்லா வால்ஸ்லேயும் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்களே தவிர இதிலேருந்து நம்ம ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணும் அந்த ஸ்டோரிஸ் மூலமாக, பெயிண்டிங்ஸ் மூலமாக, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஆர்டிஸ்டிக் ஒர்க் ஃபேஷனபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே தவிர அதுலேருந்து அவங்க எதுவும் லேர்ன் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இப்போது அந்த கேர்ள் மட்டும் தானே இந்த சேரில் உட்காந்துட்ருக்கிறா. சடனாக ஒரு ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்குது, ஸ்டேர்ஸில் யாரோ நடந்து வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ இவ ரொம்பவே எக்ஸைட் ஆகிறா. அவளோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஃபயர் லைட் மாதிரி அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, அவளோட ஹேர் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும்போது அவளை அறியாமல் அவ்வளோ சேஞ்சஸ் க்ரியேட் ஆகுது. ஏன்னா அவளுக்கு வந்து இந்த ஒரு பர்சனுக்காக தான் அவள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அந்த பர்சன் வந்துட்டாங்க அப்படின்றப்போ அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகிறா. தென் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரொமான்டிக் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த பர்சன் வந்ததுக்கப்புறமா. தென் இவள் அந்த பர்சன் கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இரு, இந்த நைட் ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணு. ஏன் அப்படின்னா என்னோட நர்வ்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக எனக்கு ஃபீல் ஆகுது, ஸோ நீ என்னோட ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவன் வந்து ரொம்ப யோசிக்கிறான். இவன் வந்து கண்டினியூஸாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கா. நீ ஏன் எதுவுமே பேச மாட்ற, ஏன் எதுவுமே சொல்ல மாட்ற, நீ என்ன திங்க் பண்ணுறேன்னே என்னால் யோசிக்க முடியல, நீ ஏன் எதுவும் பேச மாட்ற, ஏதாவது பேசுன்னு அவள் கண்டினியூஸாக நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தோடனே இவன் சடனாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, வி ஆர் இன் ராட்ஸ் ஆலி, நம்ம ஏதோ நிறைய எலி இருக்கிற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அவள் வந்து கேட்டது இவன் இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்றத பற்றி கேட்டது, பட் அவன் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறான். அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறான்னா, வேறு ஏதாவது ஒரு பர்சன் இங்கே இருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை ஏதோ ஒரு பர்சன் இங்கே இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா
அவங்களோட போன்ஸ் எல்லாம் காணாமல் போயிருக்கும், இந்த எலி எல்லாமே சேர்ந்து சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாத எல்லாம் அந்த பர்சன் வந்து பேசுகிறாரு. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்குது. உடனே இவ வந்து என்ன நாய்ஸ், அது எங்கேருந்து கேட்குது அப்படின்ன உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், மேபி அது விண்டாக இருக்கலாம், காற்றுல அந்த கதவு எல்லாம் அசைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் அகெயின் அண்ட் அகெயின் அவள் என்ன நாய்ஸ் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறான். இவனுக்கு வந்து சரி ஓகே, ஏதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு கிடச்சிதுன்னா நம்ம வெளியே ஓடி போயிடலாமே அப்படின்னு சொல்லி இவன் தேடிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐ ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பஸ்டில் இருக்கிற ஒரு லைன் சொல்கிறான். தோஸ் ஆர் பேர்ல்ஸ் தட் வர் இன் ஹிஸ் ஐஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தேவையில்லாதது இல்லையா? ஸோ இவ கேட்குறா, இப்போ எதுக்காக நீ இதை சொன்ன, இது சொல்கிறதுக்கான அவசியமே இல்லையே, உன்னோட மண்டையில் என்ன தான் இருக்குது, நீ உயிரோட தான் இருக்கிறியா, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு அவள் கண்டினியூஸாக அகெயின் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறா. இவன் கோவத்தில் ஷேக்ஸ்பியரை பற்றிலாம் இவன் பேசுகிறான், இவன்லாம் அதை பேசலாமா அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிடுறா. ஸோ அதுக்கு அவன் என்ன ரிப்ளை பண்ணுறான் அப்படின்னா, நீ ஏன் அப்படி சொல்கிற, அது ரொம்பவே எலிகண்ட்டான ஒரு கோட் இல்லையா, ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு கோட், நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போவுமே அவனை தான் திட்டுறான் அப்படின்றது புரியாத மாதிரி அவன் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கிறான். விச் மீன்ஸ் அவனுக்கு இந்த இடத்த விட்டு போகணும், அதை பற்றி மட்டுமே அவன் யோசிக்கிறதுனால இவளோட கான்வர்சேஷன்லாம் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஸோ இப்போ அவள் கோவத்தில் சரி நான் இப்போ எழுந்து போகிறேன், என்னோடய ஹேர்லாம் நார்மல் ஆகிடுச்சு, நான் ரோட்டில் நடந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. தென் வாட் அபவுட் டுமாரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோமோ அதை தான் பண்ண போகிறோம். மார்னிங் ஒரு 10 o'clock நம்ம எந்திக்கணும், ஹாட் வாட்டர் வச்சு நல்லா குளிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வேளை மழை பெஞ்சுது அப்படின்னா 4 o'clock நம்ம கார் டிரைவ் போகலாம், இதுதான் நம்ம யூஸ்வலாக பண்ணிகிட்ருக்குறோம், அதே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இங்கிலாண்டில் இருக்க பீப்புளோட ஒர்க் இதுவாக தான் இருக்குது. அவங்க லஸ்ட்டுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ட்ரூ லவ் அப்படின்றது அங்கே இல்லை. அவன் வந்து இவளை தேடி வந்திருக்கிறான், பட் அதில் வந்து எந்த விதமான லவ்வுமே இல்லை, கம்ப்ளீட்லி லஸ்ட்டுக்காக மட்டும்தான் அவன் வந்திருக்கிறான் அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே நாளைக்கு வந்து நம்ம செஸ் கேம் விளையாட போகலாம் காரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனோட கண்கள் வந்து ஒரு தேடல்லையே இருக்குது, யாராவது ஒருத்தங்க கதவை நாக் பண்ண மாட்டாங்களா, நம்ம அப்படியே வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரியே அவன் பார்த்துட்ருக்கிறான். அவளோட கொஷின்ஸ்க்கு எதுக்கும் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணாமல் அவனோட கண்கள் வந்து தேடிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ லண்டனில் ஒரு பப்பில் 2 விமன் இருக்கிறாங்க. ஒருத்தங்க பேர் லில், அவங்களோட ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறா அப்படின்னா, உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா ஆர்மியிலேருந்து வரப்போகிறாரு, உன்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. தென் மின்ஸ் அவள் வந்து அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிறா, நான் வந்து எதையுமே வார்த்தையெல்லாம் நான் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணலை, டேரெக்டாக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் மனசில் நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த பப்பில் வேலை பார்க்குற அந்த பர்சன் இருக்கிறார் இல்லையா, மேபி வெயிட்டர் வந்து டைம் ஆகிடுச்சு, நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவங்க கன்சிடர் பண்ணாமல் இவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டு சொல்கிறா, ஆல்பர்ட் அப்படின்றது தான் அந்த லில்லோட ஹஸ்பண்ட். ஸோ ஆல்பர்ட் வந்து வரப்போகிறான், அவன் வர்றது வந்து உன்னை பார்க்குறதுக்காக. ஸோ அவன் வரும்போது நீ உன்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, அவன் கண்டிப்பாக கொஷின் கேட்பான், நீ வந்து இவ்வளோ நாள் நான் அனுப்பின அமௌண்ட், என்னோடய சேலரி அமௌண்ட் எல்லாம் நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி கேட்பான். ஸோ அதுக்கெல்லாம் நீ ப்ராப்பராக கணக்கு வச்சுக்கோ, ரெடியாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. தென் உன்னோட டீத் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது, உனக்கு நிறைய டீத்தும் இல்லை, அதனால நீ என்ன பண்ணு, ஒரு நைஸ் செட் ஒன்று வாங்கி வச்சுக்கோ. ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப நாள் கழித்து வரான், அவன் உன்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வரான், பியூட்டிஃபுல் டேஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி வரான். ஸோ அப்படி வரும்போது ஐ ஸ்வேர் நீ இந்த மாதிரியே இருந்தேன்னா உன்னை பார்க்க மாட்டான். ஸோ 4 வருஷம் அவன் கழித்து உன்னை பார்க்குறான், உன் கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் போது நீ இந்த மாதிரி இருந்தேன்னா உன்னால் என்ன கொடுக்க முடியலையோ அதை வேற ஒருத்தவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீ ரெடியாக இருந்துக்கோ, அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா நீ உன்னை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இதான் ஃபர்ஸ்ட் 144 லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.